என்னதான் மூட்டை மூட்டையா அரிசி வாங்கி வச்சிருந்தாலும் அது வாயில போடுற வாய்க்கரிசியா இல்ல அடுப்புல பொங்குற சோறான்னு அந்த விதி தாண்டி முடிவு பண்ணணும். போன இடத்துல என்ன நடக்குதோ யாரு கண்டா? பாட்டி ரோஷமா போயிருக்கா. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். பொடி பொடி பொச கெட்டவளே, இப்படியே பட்டுக்காம பேசினேன்னு வச்சுக்கேன், ஒண்ணுமே நடக்காதடி. ஊரே சேர்ந்து கும்மி அடிக்கிறப்போ நாமளும் சேர்ந்து கும்மி அடிக்கணும். குதிரை நொண்டுனாலும் கொள்ளு திங்கறதுல ராஜாவான். நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு என்ன பாட்டி இப்போ? அந்த வசுவனி சும்மா நினைச்சிடாதடி. இரு, மீனாட்சி வாய கிண்டி பாக்கலாம். ஏ மீனாட்சி, இங்க இருந்து வசு போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தகவலுமே இல்லையே. பத்திரத்தை வாங்கிட்டு பத்திரமா வந்துருவாளா? பாட்டி அவ நிச்சயமா வரமாட்டா. அவளுக்கு வேற மாதிரி அங்க செக் வச்சிருக்கு. அதானே, தேரு நிலைக்கு வந்தாலும் அப்படியே நில குலைஞ்சுதானே வரணும். அம்மியில சிக்கின தேங்காய் அப்படியே அறப்பட்டு தானே ஆகணும். அதே மாதிரி என் தம்பி பொண்டாட்டி நடு வீட்டுல விஷம் குடிக்கணும்னு விதி இருந்தா அது நடத்துதானே ஆகணும். ஆண்டி, அவங்க உங்களை கடத்தி வச்சிருந்த இடம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சா நாங்க போய் வசுவை பத்திரமா மீட்டு கொண்டு வந்துருவோம். ஆமா ஆண்டி, டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஆண்டி. தம்பி, அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதே. அண்ணா, வசு மேடமும் உத்தமனும் அந்த கடத்தல்காரங்களை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட் போனாங்களே, ஒருவேளை உத்தமனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க உத்தமனுக்கு போன் போட்டு பாருங்க, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தம்பி இந்த நேரத்துல போன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க தம்பி. வாங்க மேடம். நாங்க 2 பேரும் அங்க போனப்ப யாருமே இல்ல தம்பி. வேணா அந்த இடத்துல போய் பார்க்கலாமா? எந்த இடம் உத்தமன்? தம்பி, நீங்க முதல்ல கிளம்பி வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி உத்தமன், நான் இமிடியேட்டா வரேன், நீங்க ரெடியா இருங்க. சரி தம்பி. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வசு மேடம்க்கு எத்தனை தடை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பத்திரத்தோட 1 மணி நேரத்துல வந்துருவாங்க.
வசு வசு நீ என்ன பண்ற வசு? கதவு தர. வசு 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 ஏய் வசு, இன்னும் என்ன வசு பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிவாமா, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குல்ல. அப்புறம் நல்ல நேரம் போயிடுச்சுன்னா உன் கழுத்துல தாலி ஏறாது வசு, அப்புறம் பத்திரமும் கிடைக்காது. அப்புறம் அங்க இருக்கிற என் அத்தை, ஐ மீன் உங்க அம்மாவோட நிலைமை. ரூம் முழுக்க தேடியாச்சு, எங்கேயும் பத்திரம் இல்லையே. கடவுளே, எப்படி நான் பத்திரத்தை தேடி எடுக்க போறேன்னே தெரியல. ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இது வரைக்கும் வசு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கா. கண்டிப்பா இந்த சோதனையையும் அவ கடந்து வந்துருவா. ஆண்டவா, நீதான் வசுவை எப்படியாவது காப்பாத்தணும். ஐயோ, ஏய் இனியா, வயிறு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படியே இந்த கிச்சன் பக்கம் போயிட்டு வரவா? பாட்டி பேசாம இரு. வசு நிச்சயமா வரமாட்டா. இவங்க அந்த விஷத்தை குடிக்க போறாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம பாயசம் வச்சு சாப்பிடலாம். அது என்னமோ தெரியலடி, உடம்பு ரொம்ப டயர்டாவே இருக்கு. அதான் உள்ள ஏதாவது தள்ளினா தெம்பா இருக்குமேன்னு பார்த்தேன். என்ன பாட்டி சொல்ற? உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கா பாட்டி? அம்மா, உனக்கு வாசனை தெரியுதா? ஏய், எனக்கு ஒரு நல்லாவே தெரியுமே. காலையில கூட டிவில பார்த்தேனே, சூப்பரா பேசுவாரு. நான் அவரை சொல்லல, ஸ்மெல் தெரியுதான்னு கேட்டேன். அடச்சி, எனக்கு என்ன கொரோனா வந்துச்சுன்னு பாத்தியா? அடியே, இந்த கொரோனாவுக்கே கொரோனா வருமாடி. சும்மா இரு, பிச்சு புடுவ பிச்சு. ஜாக்கிரதை. முதல்ல அந்த கடிகாரத்தையே பாத்துட்டு இன்னும் அரை மணி நேரம் தாண்டி இருக்கு. அதுக்குள்ள வசு பத்திரத்தோட வராளா இல்லையான்னு பாப்போம். உத்தமன், அந்த இடம் உங்களுக்கு ஷூரா தெரியும்ல? நேரா போங்க தம்பி, நான் சொல்றேன். தம்பி கொஞ்சம் பொறுமையா போங்களேன் தம்பி. உத்தமன், நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வசுவோட அம்மா உயிருக்கு ரொம்ப ஆபத்து. உத்தமன், கரெக்ட் தான் தம்பி, சூழ்நிலை புரியுது. ஆனா வேகத்துல தான் நிதானம் தவறும். அதனாலதான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா போங்களேன். உத்தமன், உங்களுக்கு பயமா இருந்தா கண்ணை மூடிக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவ வரல. வசுக்கு ரிவீட் தான். நாம நினைச்சது எல்லாம் ஒன்னொன்னா நடக்க போகுது. ஏய், என்னடி வாய்க்குள்ளேயும் முணுமுணுக்குற? அது ஒண்ணு இல்ல பாட்டி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறேன். ஏய், நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கு. அரை மணி நேரம் ஆயிடுச்சுடி. எங்க அவ வரப்போறா? என் தம்பி பொண்டாட்டி விஷத்தை குடிக்க வேண்டியதுதான். இரு இரு. ஏண்டி இனியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பாட்டி? என் தம்பி பொண்டாட்டி உடம்பு முழுக்க 1000 சீக்கு வச்சிருக்கா. இந்த விஷம் அவளை காலி பண்ணும் நினைக்கிற? பாட்டி, வேணும்னா நீ கொஞ்சம் குடிச்சு பாக்குறியா? அம்மா, ரவுடிங்க மிரட்டினப்போ உன் கழுத்துல தாலி கட்ட வந்தல்ல, அப்போ நீ அமைதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ என் பொண்டாட்டியா இருப்ப. மிஸ் பண்ணிட்டிய வசு. இல்ல அர்ஜுன் சார், நான் மிஸ் பண்ணல. எனக்கு இந்த மாதிரி கட்டாய கல்யாணம்லாம் பிடிக்காது அர்ஜுன் சார்.
வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அர்ஜுன் சார். அது ஒரு உணர்வு பூர்வமான சம்பவம். நீங்களும் உண்மையான விருப்பத்தோட என் கழுத்துல தாலி கட்டணும். அந்த நாள் பார்த்து நேரம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பிடிச்சு ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சு அக்னி சாட்சியா எல்லாரும் அட்சதை தூவி நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். இதெல்லாம் தனியா நின்று பாக்குறப்ப பட்டு வேஷ்டி சட்டையோட அழகெல்லாம் தெரியாதுடா. பக்கத்துல தாலி கட்டுறதுக்கு பஸ்ஸும் நிக்கணும். அப்பதான் அல்டிமேட்டா இருக்கும். இது வரைக்கும் பல தடவை இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கு. இதே இளமாறன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். நிறுத்துங்க. இப்போ அம்மாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். என்ன நடக்க போதோ தெரியலையே. प्राणकान्तायां श्रीगणेशाय मङ्गलं स्वाहा. மாலையை போட்டுக்குங்க. நம்ம பிளான் சூப்பரா போயிட்டு இருக்கு. சதாகிட் புருட சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிட்டதி. எப்படி நினைச்சதை சாதிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஆமா சார், பக்காவா பிளான் பண்ணி தட்டி தூக்கிட்டீங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இந்த அக்ஷதையை கையில வாங்கிட்டு நான் சொல்ல சொல்ல அங்க போட்டுட்டே வா. ஓம் கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, வஸ்யாய நமஹ, வராகாய நமஹ, நரசிம்மாய நமஹ, புராண புருஷாய நமஹ, லக்ஷ்மீ நாராயணாய நமஹ, யஜ்ஞ புருஷாய நமஹ, துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி நமஹ, யஜமானஸ்ய ஜன்ம நட்சத்திர தேவதாபியோ நமஹ, குலதேவதாபியோ நமஹ, கிராமதேவதாபிய ஸ்வாஹா. ரொம்ப நாள் ஆசை இப்ப நிறைவேற போகுது. வா வசு, வந்து உட்காரு வா. இன்னும் half an hour தான் டைம் இருக்கு. உட்காரு வசு. தம்பி கொஞ்சம் பொறுமையா தம்பி. உத்தமன் பேசாம இருங்க. ஐயரு மாலை எடுத்து கொடுங்க. இந்தாம்மா, இந்த மாலையை போட்டுக்கோமா.
வசு பத்திரத்தோட திரும்பி வரலன்னா இதை நான் குடிச்சு செத்துடுறேன். வாங்க தம்பி. தம்பி இந்த வீடுதான். உத்தமன், என்ன யோசிக்கிறீங்க? இந்த வீடா? இல்ல தம்பி, வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி பக்கத்து தெருவு நினைக்கிறேன் தம்பி. அங்க போனா கண்டுபிடிச்சிடலாம். உத்தமன் வாங்க தம்பி. ஏறுங்க. நான் ஆட போற மரண விளையாட்டுல முதல்ல உசுர விட போறது யாருன்னு பார்க்கலாம். என்ன சீண்டி பார்த்தவங்கள நான் பழி வாங்க போறேன். இப்பவே நான் அங்க போறேன். ஏய், என்ன விடு, என்ன விடு. யார் என்ன தடுக்கிறது? என்ன விடு, என்ன விடு. ஏ வசுந்தரா, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. வசு, அன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனா தாலி கட்ட முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காது. அந்த தாலியை கண்டிப்பா உன் கழுத்துல கட்டுவேன் வசு. தனலட்சுமி நமஹாவம், தான்யலட்சுமி நமஹாவம், தையலட்சுமி நமஹாவம், யஜ்ஞபுருஷாய ஸ்வாஹா, யஜ்ஞபுருஷாய இதன் நமமா, சோமாய ஸ்வாஹா, சோமாய இதன் நமமா. உங்ககிட்ட கடத்தி வச்சிருக்கிற உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அர்ஜுன் சார். வசு, அழாத, கண்ணத்தோட. வசு, நான் உடனே கையெழுத்து போடுறேன். சோமாயி தன்னமமா ஆரம்ப பிரமதியே தக்ஷண பரிகர்ஷம் வந்தே சம்பாவித சமஸ்த தோஷ பிராயச்சித்தார்த்தம் சர்வ பிராயச்சித்த ஓம் மோஷ்யாமி. ஓம் போர்பவஸ்வ ஸ்வாஹா. அச்சதெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. ஏகதந்தாய மகாகணபதயே நமோ நம ஸ்வாஹா. ஐர, வேகமா மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்கய்யா, அப்படியே பண்ணலாம். ஏகதந்தாய ஸ்வாஹா. வசு, பாத்தியா, கட்டாய கல்யாணத்துக்கு கூட அக்னிய சாட்சியா வச்சு மந்திரம் எல்லாம் சொல்லி முறைப்படி உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும். ஏன்னா இது காலங்காலமா தொடர போற உறவு. ஐயர, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும், நீங்க தாலி எடுத்து கொடுங்க. கண்டே பத்னாமி சுபகே त्वं जीव सरसां शुभं सर्वमङ्गलमाङ्गल्ये शुभे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके